Good morning, students. Now, now I am going to talk about vocabulary. In this part, you may learn about vocabulary on the basis of what is vocabulary, what's the uses of vocabulary, and how to use vocabulary in day-to-day life. So first, I wish to explain you what is vocabulary. Vocabulary means it's a collection of words. Whatever the language, we need words to speak or write. So the words collection called as vocabulary. vocabulary அப்படின்னு சொன்னால் சொற்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் பேசவோ எழுதவோ நமக்கு தேவைப்படுது. எழுதவோ அல்லது பேசவோ செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மொழியில் பயன்படுத்தப்படுற வார்த்தைகள் நமக்கு அவசியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வார்த்தை ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய பயன்பாட்டு முறைகளும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை தான் வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பயன்பாட்டு முறைகள் அப்படிங்கிறதுனா என்ன, ஒரு வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வெக்காபுலரியில் வரும். இன் ஜென்ரல் நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் நம்ம கற்றுக்கிற வார்த்தைகள் எல்லாமே அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம், அதனுடைய பயன்பாட்டு முறைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் இங்கிலீஷில் பேச முடியும் அண்ட் அதுக்கப்புறம் எழுத முடியும். ஸோ அதுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு போர்ஷன், அது ரிலேட்டடான ஒரு லெக்சர் தான் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வெக்காபுலரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணி அந்த பேராகிராஃப்லேருந்து சில செலக்டிவ் வேர்ட்ஸஸை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் ரீட் பண்ண அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வச்சு நம்ம இன்றைக்கி வெக்காபுலரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸு, அதாவது லிசனிங் காம்ப்ரிஹென்ஷனில் நான் ரீட் பண்ண பேராகிராஃபினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணியிருந்தேன். அதோடைய அர்த்தமாக அதில் சொல்லியிருந்தேன். அதிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்து அந்த வார்த்தைகளுடைய யூசேஜஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்பீரியலிசம் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம பார்த்தோம். ஸோ வெக்காபுலரி அப்படிங்கிறது சொற்கோவைன்னு பார்த்தாச்சு, அது பயன்பாட்டு முறைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியாச்சு. இப்போது சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம், அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுடைய டெக்ஸ்ட் புக் பேஸ்டு நான் உங்களுக்கு லெக்சர் கொடுக்குறேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 18 இருக்கக்கூடிய 18, 19 and 20 இந்த 3 பேஜஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய யூசேஜஸை இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் இம்பீரியலிசம். இம்பீரியலிசம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏகாதிபத்தியத்துக்கான விளக்கம் எல்லாமே ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெக்காபுலரியில் இம்பீரியலிசம் அப்படின்னா ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்ம். இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச், ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இம்பீரியலிசம் அப்படிங்கிறது வாட் கேட்டகரி ஆஃப் வேர்ட், இட்ஸ் அ நவுன். ஸோ நவுன் அப்படின்னு சொன்னால் பெயர்ச்சொல். இப்போ இம்பீரியலிசம் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல்லாக பயன்படுது. அதோடைய ஸ்பெல்லிங் சொல்லியிருக்காங்க IMPERIALISM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எத்தனை சிலபிளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 சிலபிளாக பிரிச்சிருக்காங்க
இம் அப்படிங்கிறது ஒரு சிலபிள், பி அப்படின்றது ரெண்டாவது சிலபிள், ரீ அப்படிங்கிறது மூணாவது, அ அப்படிங்கிறது நாலாவது, எல்ஐ லீ அப்படிங்கிறது அஞ்சாவது, இஸ் அதாவது இசம் சம் அப்படிங்கிறது ஏழாவது. ஸோ 7 சிலபிளாக 2 4 1 2 3 4 5 6 சிலபிளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இம்பீரியலிசமை 6 சிலபிள்ஸாக டிவைட் பண்ணி அதனுடைய சவுண்ட்ஸு ப்ரொனன்சியேஷன் என்னவா கொடுத்துருக்காங்கன்னா இம்பீரியலிசம், இம்பீரியலிசம். ஸோ அதை ரீட் பண்ணும்போது சிங்கிள் வேர்டாக ரீட் பண்ணும்போது இம்பீரியலிசம், சிலபல்ஸாக நம்ம சொல்லும்போது ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கறதுல பாருங்கள் எம் பி ரி ய, அதாவது ய மீன்ஸ் லி சம், இம்பீரியலிசம். மீனிங், இந்த வேர்டுக்கான மீனிங் என்னவா கூட சொல்கிறாங்க அப்படின்னா a policy of extending a democratic country's power and influence through colonization. ஸோ பாலிசி அப்படின்னா திட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாலிசி ஆஃப் எக்ஸ்டெண்டிங் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் பவர், ஒரு சுதந்திர நாட்டினுடைய பவர் அப்படின்னா என்ன, பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ காலனைசேஷன். ஒரு நாட்டின் மீது என்ன சொல்கிறது, காலனைசேஷனை அடிமைப்படுத்துறது மூலமாக ஒரு இதற்கு முன்னாடி சுதந்திரமாக இருந்த நாட்டு மேலே இன்னொரு நாடு வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு ஆக்கிரமிப்பு செய்துட்டு அந்த ஆக்கிரமிப்பு செய்த நாடு சுதந்திரமாக இருந்த நாட்டின் மேலே அதிகாரம் செலுத்துறது தான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது ஏகாதிபத்தியம்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. ஒரு சுதந்திர நாடாக ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரமாக ஒரு சுதந்திர இந்தியாவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு நடத்தினதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறேன்னு நாட்டுக்குள்ளே வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளையே அவங்களுக்கு அடிமையாக மாற்றிட்டாங்க. ஸோ இதை தான் வந்து இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து இம்பீரியலிசம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் ஹேஸ் பீன் வெரி ஸ்ட்ராங் இன் த பாஸ்ட். பிரிட்டிஷ் இம்பீரியலிசம், ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முந்தைய காலங்களில் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி கண்ட்ரிஸ் தட் ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்டு இம்பீரியலிசம். ஸோ இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இம்பீரியலிசத்தை, ஏகாதிபத்தியத்தை அனுபவித்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நோ கண்ட்ரி கேன் டாலரேட் எனி கைண்ட் ஆஃப் இம்பீரியலிசம், பொலிட்டிக்கல், கல்ச்சுரல் ஆர் எக்கனாமிக். எந்த ஒரு நாடுமே ஏகாதிபத்திய கொள்கைகளை சகித்து கொள்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுதந்திரமாக செயல்பட்டுருக்க ஒரு நாட்டில் வேறொருத்தர் வந்து அதிகாரம் செலுத்துறதை எந்த ஒரு நாடும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாலிட்டிக்ஸ் ஓரியன்டாவோ அல்லது கல்ச்சுரல் ஓரியன்டாவோ அல்லது எக்கனாமிக் ஓரியன்டாவோ ஏற்றுக்க முடியாது. இப்போ பாலிட்டிக்ஸ் அப்படின்னா அரசியல் ரீதியாகவோ அல்லது கல்ச்சுரல் அப்படின்னா நம்ம கல்ச்சரை தாண்டி அவங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது எக்கனாமிக்கு பொருளாதார ரீதியாகவோ ஒரு நாடு இன்னொரு நாடின் மீது அதிகாரம் செலுத்துறதை எந்த ஒரு நாடும் விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இம்பீரியலிசம் அப்படின்னு சொன்னால் ஏகாதிபத்திய கொள்கைகளை ஒரு நாடு இன்னொரு நாட்டோட மேலே செலுத்துறது, அதை தான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள், காலனி. இப்போ இந்த காலனி அப்படிங்கிறதுனுடைய ஃபார்மை வந்து சொல்கிறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்குது, நவுனாக இருக்குது. இப்போ இதை வந்து காலனிஸ் அப்படின்னு மாற்றுறாங்க. இப்போ இதோடைய ஸ்பெல்லிங் COLONY அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோ
கோ ஆர் கா, காலனி, COLONY, காலனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் காலனிஸ் அப்படின்னு நம்ம நிறைய சொல்கிறோம். காலனிஸ் வந்து பிகினிங்கில் ஒரு மீனிங் இருந்துச்சு. இப்போ நவடேஸ் 20th செஞ்சுரியில் அதனுடைய மீனிங்ஸ் வேரியஸ் டைப்ஸில் மாறி இருக்கு. இங்கே காலனிக்கான ஒரிஜினல் மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீனிங் அ கண்ட்ரி ஆர் ஏரியா ஆக்குபைடு பை செட்டிலர்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. காலனி அப்படின்னு சொன்னால் ஒரு நாடோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோ வேற ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க செட்டில் ஆகியிருக்காங்க. அந்த செட்டில் ஆகி அவங்க ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடத்த காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கண்ட்ரி ஆர் ஏரியா ஆக்குபைடு பை செட்டிலர்ஸ் அப்படின்னா இப்போ இந்தியா அப்படிங்கிறது நம்மளுடைய நாடு. இப்போ நமக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் அமெரிக்கா போகிறீங்க அல்லது இங்கிலாந்து போகிறீங்க அப்படின்னா அது எல்லாமே நமக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ். சரியா? இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கவங்க எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாந்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மொத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த செட்டிலர்ஸ் நம்ம அங்கே போய் செட்டில் ஆகிருக்கோம். ஸோ அப்போ அந்த செட்டில் ஆகியிருக்க இடத்துக்கு பேர் காலனி. சரியா? ஒரு ஏரியாவிலையோ அல்லது ஒரு நாட்டிலையோ செட்டில் ஆகிறவங்க பேர் தான் காலனி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போது நம்ம இதுக்கு காலனி அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங்ஸு சொல்கிறோம். மீனிங்ஸ் மாறி இருக்கு. சரியா? இப்போ இதனுடைய யூசேஜஸ் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி வாஸ் அ ஃப்ரெஞ்சு காலனி அஸ் த ஃப்ரெஞ்சு ரூல்ட் இட். இப்போ பாண்டிச்சேரி அப்படிங்கிறது புதுச்சேரின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ பாண்டிச்சேரி அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ அந்த பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாட்டிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த மக்கள், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு காலனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் பீப்புள் இருந்ததுனால பாண்டிச்சேரியில் நிறைய ஃப்ரெஞ்சு பீப்புள் இருந்ததுனால அதை வந்து ஃப்ரெஞ்சு காலனி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூரோப்பியன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு காலனிஸ் இன் மெனி கண்ட்ரிஸ். ஸோ யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் நாட்டில் ஐரோப்பிய கண்டத்தில் இருந்த ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் பூரா நிறைய இடங்களில் அவங்களுடைய காலனிஸ் அவங்களுடைய செட்டிலிங் பிளேஸாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐரோப்பிய கண்டம் அப்படிங்கிறது தான் யூரோப்பியன் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோவா வாஸ் அ போர்ச்சுகீஸ் காலனி. ஸோ கோவா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் பீப்புள், போர்ச்சுகல்லேருந்து வந்த ஆட்கள் தங்கியிருந்த ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ அதை வந்து போர்ச்சுகீஸ் காலனி அப்படின்னு சொல்கிறாங்க கோவாவை. நெக்ஸ்ட் ஒன் இண்டிஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இண்டிஜீனியஸ் அப்படிங்கிறது வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அட்ஜெக்டிவ். ஸோ இன் ஜென்ரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் நவுனை பற்றி ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ஜெக்டிவ் பற்றி இன் டீட்டெயில் நீங்கள் வேறு ஒரு என்னோடய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இண்டிஜீனியஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா INDIGENOUS இண்டிஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொனன்சியேஷன் பார்த்திங்க அப்படின்னா இண்டிஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. INDIGENOUS. ஸோ இப்போ இது வந்து 4 சிலபிளாக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ இது மீனிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆரிஜினேட்டிங் நேச்சுரலி ஃப்ரம் அ பர்டிகுலர் பிளேஸ். ஸோ இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கவங்க இந்திய மொழியை பேசுகிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் ஆரிஜினேட்டிங் நேச்சுரலி ஃப்ரம் அ பர்டிகுலர் பிளேஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் என்ன அப்படின்னா இண்டிஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த குறிப்பிட்ட இடத்தினுடைய மொழியவோ அல்லது அந்த பண்பாட்டு முறைகளை சொல்கிறது வந்து இண்டிஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்
இண்டிஜினியஸ் பீப்புள் ஹாவ் நேச்சுரல் நாலேஜ் இன் வேரியஸ் ஏரியாஸ். ஸோ இப்போ இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த நேட்டிவை பற்றி அந்த கண்ட்ரியை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம தமிழர்களாக இருக்கோம். இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் எது முக்கியமான இடம், அந்த முக்கியமான இடங்களில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை தான் வந்துட்டு நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேட்டிவ்ஸ் அப்படின்னா பூர்வீகம் அப்படின்னு சொல்லலாம். இண்டிஜீனியஸ் பூர்வீக குடிகள். இப்போ தமிழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக குடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூர்வீக குடிமக்கள் அப்படிங்கிறது தான் குடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இண்டிஜீனியஸ் பீப்புள் ஹாவ் நேச்சுரல் நாலேஜ் இன் வேரியஸ் ஏரியாஸ். நிறைய இடங்களை பற்றி இண்டிஜீனியஸ் பீப்புளுக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களை பற்றியும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இண்டிஜினியஸ் மீன்ஸ் ஹேவிங் டிஸ்டிங்க்ட் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேட்டிவ்ஸ்க்குன்னு சில குறிப்பிட்ட கலாச்சார முறைகளும் சில வரலாறும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரலாறு உண்டு. அந்த வரலாறோடு சேர்ந்த கலாச்சார முறைகள் உண்டு. அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன் இன்டர்நேஷ்னல் ஆர் நேஷ்னல் legislation as having a set of specific rights based on their historical ties to a particular territory. இப்போ இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் அதாவது நேட்டிவ்ஸ் அப்படின்றவங்க பூர்வ குடிமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர் ப்ரொடெக்டட் இன் இன்டர்நேஷ்னல் ஆர் நேஷ்னல் லெஜிஸ்லேஷன் ஆஸ் ஹேவிங் எ செட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரைட்ஸ். இப்போ நமக்குன்னு சில இப்போ பூர்வீக குடிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு சில குறிப்பிட்ட நேஷ்னல் அளவுலேயோ இன்டர்நேஷ்னல் அளவுலேயோ அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரைட்ஸஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் their historical ties to a particular territory. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நமக்குன்னு சில சிறப்பு சலுகைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குன்னா தமிழர்களுக்குன்னு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேட்டிவ்ஸ்க்குன்னு சில சிறப்பு சலுகைகள் உண்டு அப்படின்னு சொல்லி இப்போ இன் ஜென்ரல் இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாமில் நம்ம தமிழர்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃப்ரீடம்ஸ் அல்லது சில சலுகைகள் கொடுப்பாங்க. ஆனால் இதே தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவில் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆந்திராவில் நமக்கு அந்த சிறப்பு சலுகை கிடைக்காது. சரியா? அதே போல் ஆந்திராவில் இருக்கவங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து எழுதும்போது ஆந்திரான்னு சொல்லி தான் எழுத முடியுமே, தமிழர்களுக்கான சலுகைகளை அவங்க அனுபவிக்க முடியாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன் இன்டர்நேஷ்னல் அண்ட் ஆர் நேஷ்னல் லெஜிஸ்லேஷன் ஆஸ் ஹேவிங் எ செட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரைட்ஸ். நமக்குன்னு ஸ்பெஷல் ரைட்ஸ் உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பேஸ்டோ அல்லது பர்டிகுலர் டெரிட்டரி பேஸ்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொன்னால் பாகுபாடு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்குது அப்படின்னா நவுன். ஸ்பெல்லிங் DISCRIMINATION டிஸ்கிரிமினேஷன். இப்போ இதை எத்தனை சிலபிளாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா 5 சிலபிளாக பிரிச்சுருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேஷன் ஓகேயா? இப்போ இதை வந்து மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ஏஜ் ஆர் செக்ஸ். இப்போ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா மக்களை
அவங்களுடைய இனத்தின் அடிப்படையிலையோ அல்லது வயதின் அடிப்படையிலையோ அல்லது பாலினத்தின் அடிப்படையிலையோ அவங்கள்ட்ட பாகுபாடு காமிக்கிறது தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். அன்ஜஸ்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து பார்த்திங்க இனத்தின் அடிப்படையிலையோ அல்லது வயசின் அடிப்படையிலையோ அல்லது பாலினத்தின் அடிப்படையிலையோ பாகுபாடு காமிக்கிறது தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, த லா நவ் ப்ரொஹிபிட்ஸ் ரேஷியல் அண்ட் எத்தனிக் டிஸ்கிரிமினேஷன். இப்போ சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இனத்தின் அடிப்படையிலையோ அல்லது ஒரு மக்கள் பயன்படுத்துகிற அல்லது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற சில எத்தனிக் அல்லது எத்திக்ஸ் பேஸ்டு அவங்கள வந்து பாகுபாடு காமிக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஸ் அப்படின்னா இனம், எத்திக் அப்படின்னு சொன்னால் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ ஒரு சமுதாயத்துக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சடங்கு முறைகள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சடங்கு முறைகளை வச்சுட்டு அவங்க வந்து மற்ற சமுதாயத்தோடைய சேர தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறத தடுக்கிறதுக்காக சில சட்டத்திட்டங்கள் வகுத்திருக்கு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த லா நவ் ப்ரொஹிபிட்ஸ் ரேஷியல் அண்ட் எத்தனிக் டிஸ்கிரிமினேஷன். இனத்தோட அடிப்படையிலையோ அல்லது எத்தனிக் பேஸ்டோ வந்து பாகுபாடு காமிக்கக்கூடாது அப்படின்னு சில சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ட்ரீட்டிங் விமென் ஆஸ் இன்ஃபீரியர் டு மென் இஸ் டிஸ்கிரிமினேஷன். பெண்களை ஆண்களை விட குறைவாக நடத்துறது, பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையானவங்க அல்லது பெண்கள் வந்து ஆண்களை விட தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ரஹீம் ஷோவ்டு கிரேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த சென்டென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, ரஹீம் அப்படின்னு ஒரு பையன், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணுறதுல நிறைய பாகுபாடு காமிக்கிறதா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் ஃப்ரெண்டெல்லாம் செலக்ட் பண்ணுறதுல பாகுபாடு காமிக்கிறதுங்கிறது படித்தவங்க செய்கிற செயலாக தெரியலை. ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ரஹீம் ஷோவ்டு கிரேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரஹீம்ன்றவர் வந்து ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணுறதுல நிறைய பாகுபாடு முறைகளை கடைபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ப்ளஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஞ்ச் அப்படின்னா என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா வேர்ப். ப்ளஞ்ச் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வர்றது ப்ளஞ்ச்டு, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். இதோடைய ஸ்பெல்லிங் PLUNGE. இது வந்து சிங்கிள் சிலபிள் ப்ளஞ்ச் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சிங்கிள் சிலபிள்னா சிலபிள் ஒரே ஒரு சிலபிள் தான். இப்போ மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 வந்துச்சு. இது வந்து ஒரே சிங்கிள் சிலபிள் தான் ப்ளஞ்ச். இப்போ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஜம்ப் ஆர் டைவ் குயிக்லி அண்டு எனர்ஜெட்டிக்கலி. இப்போ குதிக்கிறது அல்லது டைவ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மூழ்கு, அமிழ்த்து அப்படின்றதெல்லாம் வந்து ப்ளஞ்சோட மீனிங். A hot iron rod may be cooled when plunged into water. இப்போ இதுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீனிங்கோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. A hot iron rod may be cooled when plunged into water. ஒரு அதிக சூடான ஒரு அயன் ராடை வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய தண்ணியில் அமிழ்த்தும் போது அது கெட்டித்தன்மையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அமிழ்த்து அப்படிங்கிறது தான் ப்ளஞ்சினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஹாட் அயன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கம் உருக்குனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தை அதிகப்படியான வெப்பநிலையில் உருக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகப்படியான குளிர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் வச்சு எடுப்பாங்க. அப்போ தான் அந்த தங்கம் வந்து அந்த தன்மைக்கு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய தன்மைக்கு வரும்.
அதுக்காக மாற்றுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது when the lifeguard saw the boy struggling he plunged into the pool to save him. இப்போ வந்து லைஃப் கார்டு அப்படின்றவங்க செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ ஸ்விம்மிங் பூலில் ஒரு பையன் மூழ்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைஃப் கார்டாக ஒர்க் பண்ணுறவர் உடனே குதித்து அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. த வேன் பிளஞ்ச்டு ஹெட்லாங் இன்டு த ரிவர். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேன் போகுது, அந்த வேன் வந்து ரிவரில் முழுசாக மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நேட்டிவ். நேட்டிவ் அப்படிங்கிறதுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெயர்ச்சொல், சரியா? இதை வந்து நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளூரல் சென்ஸில். ஸ்பெல்லிங் NATIVE. ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிலபிளாக பிடிச்சிருக்காங்க. நேட்டிவ், நே NA நே ஒரு சிலபிள், அடுத்து டிவ் அப்படிங்கிறது செகண்ட் சிலபிள் TIVE நேட்டிவ். மீனிங் அ பர்சன் அசோசியேட்டட் வித் அ பிளேஸ் பை பர்த். இப்போ நம்மளுடைய நேட்டிவ் எது? இப்போ ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து கேட்குறாங்க உங்கள் நேட்டிவ் எது அப்படின்னு சொன்னால் கரூர்னு சொல்லுவீங்க. ஸோ அது மாதிரி யார் ஒருத்தர் எந்த இடத்துல பிறந்தாங்களோ அதுதான் அவங்களுடைய நேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அ பர்சன் அசோசியேட்டட் வித் அ பிளேஸ் ஆஃப் பர்த், பிறந்த இடத்த சொல்கிறது வந்து நேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வேலு இஸ் அ நேட்டிவ் ஆஃப் மதுரை. இப்போ வேலு அப்படிங்கிறவர் வந்து எந்த ஊர் சேர்ந்தவர் அப்படின்னா மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலுவோட நேட்டிவ் அப்படிங்கிறது மதுரை. அடுத்து சிமி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் லைக் அ நேட்டிவ். சிமி அப்படிங்கிற பொண்ணு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கிலீஷை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற அளவுக்கு ஈக்குவலாக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கிலீஷ் பீப்புள், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் பேசுகிற இங்கிலீஷ் மாதிரியே சிமி அப்படிங்கிற பொண்ணு வந்து இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பீப்புள் ஹூ ஆர் நேட்டிவ்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கண்ட்ரி ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு தட் கண்ட்ரி. இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க. இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழையே வந்து அவங்களுடைய தாய்மொழிக்கு சமமாக பேசுகிறது பழகிறது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பீப்புள் ஹூ ஆர் நேட்டிவ்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கண்ட்ரி ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு தட் கண்ட்ரி. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடையது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், தமிழ் பேசுகிறதுனால இது என்னுடைய மாநிலம் அப்படின்னு நினைக்கிறது, அதை தான் வந்து நேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்கிறது. தமிழ்நாட்டு நடைமுறை இப்போ பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரியே அதே மாதிரியான பழக்க வழக்கத்தை நம்மளும் மாற்றிக்கிறது. ஸோ இதை தான் வந்து நேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் அப்படின்னா இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதனுடைய என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ப்ளூரலாக மாற்றும்போது ரேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சிங்கிள் சிலபிளில் இருக்கக்கூடிய வார்த்தை ரேஸ். இதோடைய மீனிங் ஹியூமன் ஸ்பீசிஸ் டிவைடட் இன்டு டிஸ்டிங்க்ட் குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் பிஹேவியர். இப்போ மனித இனம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பரிணாம கொள்கையின் அடிப்படையிலையும் அதனுடைய பழக்க வழக்கங்கள் முறையிலையும் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ஸ்பீசிஸ் அப்படின்னா மனித இனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மனித இனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலையோ அல்லது அதனுடைய ஜீன்ஸ், அதனுடைய ஜீன்ஸ் என்ன சொல்கிறது, பரம்பரை பழக்க வழக்கங்கள் படி சில மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான பழக்க வழக்க முறைகள் மாறுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய குணாதிசயம் அந்த தனி மனிதன்ட்ட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ரேஸ் அப்படின்னா மனித இனம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மீனிங் சொல்கிறாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் ரேசஸ். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே மனிதர்கள் தான், ஆனால் அந்த மனிதர்களை வந்து வேரியஸ் குரூப்பாக பிரிச்சிருக்கிறதுக்கு காரணம், இப்போ இந்தியாவில் இருக்கவங்க இந்தியர்கள், ஆங்கிலேயர்கள், இங்கிலாண்டில் இருக்கவங்க ஆங்கிலேயர்கள், அமெரிக்காவில் இருக்கவங்க அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு காரணம், இந்தியாவில் பயன்படுற அல்லது வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வேறு, இங்கிலாண்டில் பிறந்த ஆங்கிலேயர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வேறு, அமெரிக்காவில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது வேறு. ஸோ அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை, அவங்க பின்பற்றி வர பழக்க வழக்கங்களை அடிப்படையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மனித இனத்தை பல குரூப்பாக பல பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு மாடர்ன் சயின்ஸ், ஜீன்ஸ் டிட்டர்மைன் த ரேஸ் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். இப்போ மாடர்ன் சயின்ஸ், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய நடவடிக்கை அல்லது அவனுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது அவனுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய குணத்தை தான் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஏஷியன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ரேசஸ் ஆஃப் பீப்புள். இப்போ ஆசியா கண்டத்தில் பிறந்தவங்களும், ஆஃப்ரிக்கன்ஸ் ஆப்பிரிக்கா கண்டத்தில் பிறந்தவங்களும், யூரோப்பியன்ஸு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கவங்க, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 3 கண்டத்துலேயும் இருக்கவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸோடு இருக்கிறாங்க. கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸோடு இல்லாமல் பிஹேவியரல் டிஃப்ரென்சஸோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தோடு இல்லை. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஏஷியன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ரேசஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரெடிஷ்னல். ட்ரெடிஷ்னல் அப்படின்னா பரம்பரை அப்படின்னு சொல்லலாம். பரம்பரையாக இந்த பழக்க வழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சரியா? இப்போ இது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெல்லிங் ட்ரெடிஷ்னல், TRADITIONAL, ட்ரெடிஷ்னல். இதை வந்து 4 சிலபிளாக பிரிச்சிருக்காங்க. ட்ரெடிஷன், நல், அல் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல். ஓகே, ட்ரெடிஷன், நல், ட்ரெடிஷ்னல். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் லாங் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிசஸ். ஸோ லாங் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னா ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்டிசஸ் அப்படின்னா ஸோ லாங் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் சில பரம்பரை பழக்க வழக்கங்கள்னு இருக்கும். அதை தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரீஸ் அண்ட் தோத்திஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் இண்டியன் அட்டையர். இப்போ சாரீஸ் அண்ட் தோத்திஸ், வேஷ்டி சட்டை போடுறது, பெண்கள் வந்து சேலை அணிகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோத்திஸ் அப்படிங்கிறது வேஷ்டிக்கான எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வேர்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. தோத்திஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கட்டுற வேஷ்டி முறைக்கு தோத்திஸ்னு பேர் கிடையாது. அது வடநாட்டு மொழி அப்படின்னு சொல்லலாம். பட் இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்லும்போது சாரீஸ் அண்ட் தோத்திஸ் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் ஹவ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் அ லாங் டைம். இப்போ கலாச்சார முறைகளும் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸும், இப்போ வந்து ஒரு கோயில் திருவிழாவே நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கோயில் திருவிழாவுக்குன்னு சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க. பரம்பரையாக இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் ஹவ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் அ லாங் டைம். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இருத்தல். ஸோ ரொம்ப வருஷமாகவே கலாச்சார பண்பாட்டு முறைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரதநாட்டியம் இஸ் அ ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஆர்ட் ஃபார்ம். பரதநாட்டியம்
பரதநாட்டியம் அப்படிங்கிற அந்த கலை அப்படிங்கிறது இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் பழங்காலத்து நடன முறையாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 + 6 8 வேர்ட்ஸஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 8 வேர்ட்ஸஸுமே எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, லிசனிங் காம்ப்ரிஹென்ஷனில் நான் ரீட் பண்ண எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்பீரியலிசம் அப்படிங்கிற அந்த பேராகிராஃபில் இருந்து இந்த 8 வேர்ட்ஸஸும் எடுத்திருக்காங்க. இந்த 8 வேர்ட்ஸ் அதனுடைய யூசஸ். இப்போ இந்த வெக்காபுலரி அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த வேர்ட்ஸை பார்த்ததுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இந்த வார்த்தை ட்ரெடிஷ்னல் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய பயன்பாட்டு முறை சொல்லியிருக்காங்க, அதனுடைய அர்த்தம் சொல்லியிருக்காங்க, அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன, இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிற வார்த்தையோட பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு, மீனிங் அண்ட் யூசேஜ் இந்த 3மே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து வெளியில் போய் இந்த ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது எந்த தவறும் இல்லாமல், எந்த பிழையும் இல்லாமல் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கரெக்டான யூசேஜஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு இண்டிவிஜுவல் வந்து எத்தனை வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்காங்க, அந்த வேர்ட்ஸினுடைய யூசேஜஸ் எவ்வளோ தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெக்காபுலரி லெவல் வந்து சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கிலீஷ்லேயோ அல்லது தமிழ்லேயோ பேசவோ எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்க வேஸ் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த வேர்ட்ஸஸை திருப்பி திருப்பி கேளுங்க, அந்த சவுண்ட்ஸஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீனிங்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், டே டு டே லைஃப்பில் 1 or 2 வேர்ட்ஸஸை இங்கிலீஷில் பேசும்போது அந்த யூசேஜஸும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸு அல்லது வேறு ஒரு விஷயத்தை பேசும்போது திருப்பி உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.